ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அயன் கோலம் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அது விதரை ஸ்பான் பண்ணுற இதுவும் இருக்குது. நம்ம இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை விட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல கண்டென்ட்டாக வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். அது சரி, இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம விதரை ஸ்பான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிடுவோம். வச்ச பிறகு அப்புறமா ஸ்பானர் செட் பண்ணுவோம். ஓகே, இது போதும். இங்கே கோலம்ஸ்லாம் வச்சுருவோம். எத்தனை கோலம் வைக்க முடியுமோ அத்தனை கோலம் வச்சுருக்கேன். பாருங்கள், கடைசியில் எனக்கே ஷாக் ஆகிட்டாங்க. ஒருக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கன்னு நினைக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பவர்ன்ட்டு. அதனால் நாங்கள் நிறையாவே ஸ்பான் பண்ணிக்கிடுவோம். வெதர் சொல்லிட்டுன்னா என்டர்டைனோட பெருசு. எனக்கு இப்போ பர்சனலாக சொல்லணும்னா இது ரொம்ப பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இதில் நம்ம மைண்ட் கிராஃப்டில் இப்போ வாங்க ஸ்பான். ஓகே, வச்சுட்டானோ வைக்கலையா? வைக்கல. ஏழு தள்ளி போக மாட்டானுங்க போல. இப்போங்க தள்ளி போக மாட்டேக்கானுங்க. அதனால் அதுக்கு தான் போச்சு. ஃபஸ்ட்டே சூப்பராக ஆரம்பிச்சு என்ன கதைன்னு பாப்பா. இங்கே வரானுங்க. என்ன நடக்குங்க? இங்கே போகிறீங்க. வெதருக்கு லைஃபை பாருங்க. இங்கே போட்டி இன்னும் வெதர் இன்னும் ஒருத்தரை கூட அடிக்கல. போறீங்க என்ன நடக்குது எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, எல்லா அயன் கோலமே முடிச்சுட்டு வேறுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பான் பண்ணி வெதர் போதுங்க இதெல்லாம் முடிக்க. இந்த பயமே முடிக்கக்கூடிய பவர் உண்டு இதுக்கு. போட ஆனால் எப்படினாலுமே போட இன்னொன்று ஸ்பான் பண்ணி. ஓகே, ஐயோ நான் ஸ்பான் பண்ணிட்டேன். கோலம் ஸ்பான் பண்ண முடியுமோ அவ்வளோ கோலமும் ஸ்பான் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் நல்ல கண்டென்ட்லாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய பவர்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட வெதர் மைண்ட் கிராஃப்ட்லேயே எனக்கு வெதர் கொஞ்சம் பாருங்க. சாரி கைஸ், இதை எடுக்க முடியல. அவன் எப்படி அடித்தான்ட்டு. இப்போ நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இறக்குவோம். வெயிட் பண்ணுங்க, இவங்க முடிச்சிடுவோம். நம்ம எப்படியோ எல்லா கோலமே ரெடி பண்ணி இருக்கிறேன்.
கைஸ் இப்போ உங்களுக்கு ஜிடிஎஃப்ஐ நான் வந்து ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கேன். அதில் ஜிடிஎஃப்ஐ இந்த கேம் பிளேலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட் செக்ஷனை நான் ஆன் தான் பண்ணியிருந்தேன், ஆனால் ஆஃபில் இருக்குது. நான் இன்றைக்கி ஏதாட்டு இந்த வீடியோ போட முச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சோல் சண்ட் எடுத்து தள்ளி எண்ணி இடஞ்சல இருந்தது. இன்னொன்று அவன் செத்து போயிடலாம். செத்துப்போ. ஆனால் அவன் அடிக்கிறது கூட மேட்ரு கிடையாது. இவனுங்களே இப்படி வரானுங்க. போகுது அவ்வளோதான். நவுண்டு போயிட்டான். ஏழை நவுண்டு போங்களே. இவனை ஸ்பான் பண்ணி விட்டது நம்ம. பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பண்ணுறாங்க. ஆயில் ஸ்ப்ரே ஊற்றி விட்டுருக்காங்க. போக மாட்டாங்க. தலைமாட்டிலே விட்டா தான் போவானுங்க போல. யாருல நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க? இது ஒருத்தனை அடிக்கணுமாடா? சரி இதே இவனை ஸ்பான் பண்ணி ஐயா அடுத்தாப்புல இருக்கிறோம். எப்போ தென்னை மரம் சாய்ந்து விழுற மாதிரி பண்ணுறேன். ஐயே இப்போ மட்டும் கரெக்டாக வரல வைங்களா, சத்தியமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏல இப்போ வந்துட்டு நம்ம வைக்கிறதான் வேலை. ஓகே ரெடியா கைஸ்? 1 2 3 ஸ்டார்ட். இனிமேல் பார்க்கறது தான் நம்மளுக்கு வேலை. இங்கே பாருங்க சுற்றி கோலம்ஸாக இருக்காங்க. நம்ம எவ்வளோத்தை ஸ்பான் பண்ண முடியுமோ அவ்வளோத்தை ஸ்பான் பண்ணிட்டேன். குமிஞ்சிட்டானுங்க. இருங்க இங்கே ஸ்பான் பண்ணுங்க. ஐயா மண்டோட வைக்கணும். அங்கே போல என்னையும் பார்க்கலாம். ஓடி ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே கோலமாக இருக்கானுங்க. போகிற விஷயம் பாருங்க நடக்குது. அதுக்கு நல்லா அடிப்பது. கரெக்டாக குறைக்க முடியும். அவனுக்கு பூஸ்ட் ஆகும். அப்போ தான் அவனுக்கு பவர்லாம் கிடைக்கும். இந்த அரக்கம் விஜருக்கு இந்த அரக்கம் விஜரு சீக்கிரமா வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடம் ஃப்ரீயாக தானே இருக்கு. ஒன்றும் இல்லை. இன்னொன்று வச்சுக்கலாம். 2 vs சொல்லி போட்டுருவாங்க. இன்னும் உடஞ்சிச்சு. ஓகே நம்ம இதோட தம்பிக்காரனை ஸ்பான் பண்ணி விடலாம். ஓகே இப்போ நம்ம அடுத்த ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கோல்டன் ரீஃபில் வாங்க போய்கிட்டே இருக்கலாம்.
ஃபஸ்ட்டு கோலம் முடிச்சிட்டாங்க நம்ம. ஃபஸ்ட்டு விதர் முடிச்சிட்டாங்க. அதுக்காக ரெண்டாவது விதருக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர்கள். போய் பரலோகத்துக்கு போயிட்டான் போல. தெரியாம என்ன நடக்கு? வெயிட் பண்ணுங்க. கோலம் ஸ்பான் பண்ணும். ஐயோ உல்ஃபு ஸ்பான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸ்பான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த கோலம் பேசி ஸ்பான் பண்ணியாச்சு. இப்போ அவன் அங்கிட்டு இங்கிட்டு தாவறான். எல்லா டார்ச்சும் போகுது கைஸ். எல்லா இடத்தையும் வச்சுருவேன். ஓகே வச்சு ஐயோ சரி வச்சு விடுவோம். அடுத்த விதை நம்ம இதையும் ஸ்பான் பண்ணிருக்கோம். வாங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு விதை தரும். எனக்கு என்னமோ வெளியே ஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேங்க. வெளியே மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாது. இவன் மட்டும் ஸ்பான் ஆகிட்டானா? வெளியே மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாது. ஸ்பான் ஆகிட்டான். வெளியே ஸ்பான் ஆனால் தற்போது இனிமேல் இப்போ அடி வாங்குறான். உள்ளதாங்க ஸ்பான்ல இருக்கான். வெளியே இல்லை வெளியே தான் இருக்கான். ஐய அப்படி வெளியே போனான். பயத்தை மறைக்கிறாங்க. என் வீட்டோட பக்கத்தில் இருக்குது. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க. என் வீட்டுக்கு மட்டும் எந்த சேதம் தாங்கட்டும். செத்துறான் கோலம் வாங்க. எங்கள் வீட்டு காப்பாங்க. இருங்க கோலத்தை ஸ்பான் பண்ணி விட்டுறலாம். கவலையே கிடையாது. நான் மேலே ஸ்பான் பண்ணி விடுவேன். அவனுக்கு லைஃப் சமையல படம் வீட்டுக்கு சும்மாதிரியா அடிச்சாங்க. வீட்டை நொறுக்கிட்டான். நான் நினச்சதோடு மோசமாக இருக்கு கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நான் இப்போ முடிக்க போகிறேன். அதனால் பாய் கைஸ். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.